ஒரு நல்ல வாழ்வு ஏற்படுவதற்கு உதவி செய்ய வேண்டியது, வழிகாட்ட வேண்டியது நம்முடைய கடமை. உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாதீர்கள். என்ன பிரச்சனை அங்கே? எதனாலே இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு இன்றைக்கு அங்கே இருதரப்பும் தயாராயிருக்கிறது? சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மாவீரர் நாள் என்று அருமை தம்பி பிரபாகரன் அவர்கள் வழக்கமாக உரையாற்றுவார். அதுபோல ஒரு உரையாற்றினார். அந்த உரையிலே திட்டவட்டமாக தெளிவாக சொன்னார். சிங்கள மக்களுக்கு செய்தி விடுத்தார். சிங்கள மக்களை நாங்கள் ஒருபோதும் எதிரிகளாக கருதவில்லை. எங்களுடைய மண்ணை ஆக்கிரமித்திருக்கிற சிங்கள ராணுவத்துடன் தான் நாங்கள் போராடுகிறோம். சிங்கள மக்கள் எங்களுடைய சகோதரர்கள், அவர்களுக்கு எதிராக நாங்கள் ஆயுதம் தூக்கவில்லை என்பதை வெளிப்படுத்தினார். சமாதானத்திற்காக தன்னுடைய கரங்கள் நீட்டப்பட்டிருக்கின்றன என்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்த செய்தி சிங்கள மக்கள் மத்தியிலே பெரிய விளைவை ஏற்படுத்தியது. அந்த மக்களை சிங்கள ஆளும் வர்க்கம் ஏமாற்றி வைத்திருந்தது. விடுதலை புலிகளை பற்றி மிக மோசமான கருத்தோட்டத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தியதோடு மட்டுமல்ல, அந்த போரிலே சிங்கள ராணுவம் தொடர்ந்து அடைந்த படுதோல்விகளை எல்லாம் மூடி மறைத்து ராணுவம் வெற்றி மேல் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு மாயை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி இன்னும் சில நாட்களில் நாங்கள் விடுதலை புலிகளை ஒழித்து கட்டி ராணுவ ரீதியான தீர்வை இந்த பிரச்சனைக்கு, இன பிரச்சனைக்கு ஏற்படுத்தி விடுவோம் என்ற ஒரு தவறான நம்பிக்கையை அந்த மக்களுக்கு சந்திரிகா ஊட்டினார். அதற்கு முன்னால் இருந்தவர்களும் ஊட்டினார். ஆனால் தொடர்ந்து சிங்கள ராணுவம் அடைந்த படுதோல்விகள், குறிப்பாக வலிமை வாய்ந்த முகாம், இலங்கையிலேயே சிறந்த வலிமைப்படுத்தப்பட்ட ஒரு முகாம் ஆனையரவு முகாம், யாழ் குடா நாட்டிற்கும் இலங்கை தீவுக்கும் இடையே அந்த நுழைவாயிலே ஆனையரவு முகாம் அமைக்கப்பட்டது. அதில் இருந்த 15,000 ராணுவ வீரர்களுக்கு அமெரிக்கா விசேஷ அதிரடிப்படை பயிற்சி கொடுத்தது. மிக நவீனமான ஆயுதங்கள் அங்கே குவிக்கப்பட்டிருந்தன. இந்த முகாமை வெல்லும் சக்தி உலகில் போர் நிறுத்தம் செய்த போதும் கூட சந்திரிகா ஏற்றுக்கொள்ள மறுத்தார். நான் போரை நிறுத்த மாட்டேன், புலிகள் ஆயுதங்களை கீழே போட வேண்டும், அவர்கள் பிரிவினை கோரிக்கையை விட்டுவிட வேண்டும், இதை ரெண்டும் செய்தால் ஒழிய நான் புலிகளுடன் பேச மாட்டேன் என்று சந்திரிகா யதார்த்த நிலை புரியாமல் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த 4 மாத காலம் புலிகள் போர் நிறுத்தம் செய்த வேளையில ராணுவம் தொடர்ந்து குண்டு வீசி தாக்கியது, விமானங்களின் மேலும் குண்டு வீசியது. ஏறத்தாழ 400 விடுதலை புலிகள் உயிர் தியாகம் செய்ய வேண்டி வந்தது. யுத்த நிறுத்தம் நடக்கிறது. அந்த காலகட்டத்தில் கூட 400 புலிகளை இழந்தார்கள். ஆனால் இந்த குண்டு வீச்சின் மூலம், விமான குண்டு வீச்சின் மூலம் அப்பாவி தமிழ் மக்கள் ஏராளமாக கொல்லப்பட்டார்கள். நாடு நகரம் எல்லாம் அழிந்தது. அப்போதுதான் பிரபாகரன் முன்வந்து இறுதி எச்சரிக்கை கொடுத்தார். விமான தாக்குதலை நீங்கள் நிறுத்தாவிட்டால் விபரீதமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார். ஆனால் சந்திரிகா அதை கொஞ்சமும் சட்டை செய்யவில்லை. பிரபாகரன் மிரண்டு போயிருக்கிறார், அஞ்சி நடுங்குகிறார். ஆகவேதான் இப்படி ஓலமிடுகிறார் என்று சொன்னார்கள். ஒரு வாரத்தில் இலங்கையின் தலைநகரமான கொழும்புக்கு ஏறத்தாழ 40,000 ராணுவ வீரர்கள் இரவு பகலாக அந்த நகரை பாதுகாக்கிறார். யாரும் ஊடுருவிவிட முடியாது.
அந்த கட்டுநாயக்கா விமான தளத்தை ஏறத்தாழ 15,000 ராணுவ வீரர்கள் இரவு பகலாக பாதுகாக்கிறார். இந்த 40,000 பேரையும் ஊடுருவி அந்த 15,000 பேரையும் தாண்டி விமான தளத்துக்குள்ளே புகுந்து 28 சிங்கள ராணுவ விமானங்களை அப்பளம் நொறுக்குவது போல புலிகள் நொறுக்கினார். அது மட்டுமல்ல நண்பர்களே, புலிகள் எவ்வளவு மனித நேயத்தோடு செயற்பட்டார்கள் என்பதற்கு இந்த தாக்குதல் ஒரு சரியான எடுத்துக்காட்டு. செப்டம்பர் 11 அன்று சென்ற ஆண்டு அமெரிக்காவிலே நியூயார்க் நகரத்தில் இருந்த உலக வணிக மைய கட்டடத்தை இஸ்லாமிய தீவிரவாதிகள் விமானத்தை கொண்டு மோதி அழித்தார். அந்த தாக்குதலிலே பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 6,000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் தங்கள் உயிரை இழந்தார்கள். ஆனால் புலிகள் கட்டுநாயக்கா விமான தளத்திலே நடத்திய தாக்குதலில் ஒரு சிங்கள சிவிலியன், சிங்கள குடிமகன் யாருக்கும் உயிர்ச்சேதம் இல்லை. அந்த விமான தளத்திலே விமான நிலையத்தில் 600க்கும் மேற்பட்ட உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகள் அந்த நேரத்திலே இருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒருவர் கூட எந்த சேதமும் இல்லாமல் விடுதலை புலிகள் வீரமுடன் அந்த காரியத்தை சாதித்து 28 விமானங்களை நொறுக்கி அதிலே 13 புலிகள் தங்கள் உயிரை தியாகம் செய்தார்களே தவிர எந்த சிங்களவனையும் அல்லது எந்த அந்நிய நாட்டுக்காரனையும் எதுவும் செய்துவிடவில்லை. மனிதநேயத்தோடு புலிகள் போரை நடத்தினார்கள். ஆனால் சிங்கள ராணுவ விமானங்களை ஏவி சொந்த நாட்டு மக்கள் தலையிலே குண்டு வீச செய்தார் சந்திரிகா. மனித நேயம் இல்லாமல் அப்பாவி மக்களை எல்லாம் கொண்டு குவித்தார் சந்திரிகா. இந்து பத்திரிகைக்கு அதெல்லாம் தெரியவில்லை, புலிகளை மட்டுமே தெரிகிறது. இங்கே தம்பி தாயப்பன் அவர்கள் சொன்னார்கள், பிரபாகரனுக்கு அருகே இருந்த மெய்க்காவலர்கள் ஏதோ ஒரு கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தார்கள் என்று. அது மாதிரி ஒரு கண்ணாடி இந்து பத்திரிகைக்கு இருக்கிறது. புலிகள் மட்டுமே தெரியும், வேற எதுவும் தெரியாதவர். யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே ஏறத்தாழ 400 அப்பாவி தமிழ் மக்களை அங்கே கொண்டு அரைகுறை உயிராக இருந்தவர்களையும் ஒரே புதைகுழியிலே புதைத்தார்களே சிங்கள ராணுவ வெறியர்கள். ஒரு வார்த்தை இந்து பத்திரிகை எழுதியது உண்டா? ஒரு வார்த்தை எழுதியது உண்டா? எவ்வளவு கொடுமைகள் நம்முடைய பெண்களுக்கு அங்கு இழைக்கப்பட்டன, ஒரு வார்த்தை இந்து பத்திரிகை எழுதியது உண்டா? இந்த பத்திரிகையின் கொழும்பு நிருபர் நிருபமா சுப்பிரமணியமும் ஒரு பெண் தானே, அவருக்கு கூட இந்த உணர்வு வரவில்லையே. நீங்கள் தமிழர்களுக்கு எதிராகவே செய்தி போட வேண்டும், அதை தமிழ்நாட்டிலேயே தமிழர்களிடம் விட்டு வயிறு வளர்க்க வேண்டும். உங்களுக்கு தமிழ் வேண்டாம், தமிழன் வேண்டாம், எல்லாம் எங்களுடைய வரவு செலவு ஏட்டில் இதெல்லாம் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது. இதற்குரிய பதிலை என்றாவது ஒரு நாள் நீங்கள் சொல்ல வேண்டியது. இந்த சூழ்நிலையில் பிரபாகரன் விடுத்த அந்த உரையின் விளைவாக சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு மனமாற்றம் உருவாகி, அதன் விளைவாக நாடாளுமன்ற தேர்தலிலே சந்திரிகா எவ்வளவோ அவர் பேசியும் எவ்வளவோ செய்தும் கூட வெற்றி பெற முடியவில்லை. என்ன சொன்னார் சந்திரிகா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே? நீங்கள் ரணில் விக்ரமசிங்காவை வெற்றி பெற வைப்பீர்களானால் அவர் இந்த நாட்டை பிரித்து பிரபாகரனிடம் கொடுத்து விடுவார். ரணிலும் பிரபாகரனும் ரகசிய உடன்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னை ஒழிப்பதே 2 பேருக்கும் நோக்கம் என்றெல்லாம் இனவெறியை தூண்டுகிற வகையிலே பேசினார். சிங்கள தீவிரவாத இயக்கங்களான ஜனதா முக்தி பெரமுனா, சிங்கள உரிமையை போன்ற கட்சிகளை எல்லாம் தன்னுடன் சேர்த்துக் கொண்டார். எந்த அளவுக்கு அவர் போனார் என்றால், அவருடைய கணவர் குமார்